ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு சும்மாவாக இருக்கா. ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம விஜய் வம்பு இழுக்கிறதுல ஒன்றா நம்பருங்க. இப்போ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இந்த நிஷாவோட கூட்டணி சேர்ந்துட்டா. அது எதுக்காகன்னா விஜயை பழி வாங்கிறதுக்காகவும் அந்த மல்லியை பழி வாங்கிறதுக்காகவும். இதெல்லாம் ஏற்கனவே நடந்த கதை ஏதேனமா ஏமா இப்போ சும்மா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் புதுசாக இருக்குங்க. அது என்னென்னா இத்தனை நாள் இந்த ரஞ்சிதா தான் அந்த நிஷா கூட சேர்ந்துக்கின்னு விஜயை இப்படி அப்படின்னு பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இப்போ எல்லாமே உள்டாவாக ஆயிருக்குங்க. இந்த ராஜேஸ்வரியை போய் நிஷாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அது என்னன்னா அவங்க அப்பாவும் நிஷாவும் அந்த ஜோசியர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜோசியர் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தால் தான் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா. அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு இப்போ விஜய்கிட்ட எப்படியாச்சும் அந்த இவளை பிரிச்சுன்னு வெண்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டின்னு சுற்றி நிற்கிறா இந்த ராஜேஸ்வரி. அதுக்கு இப்போ சரியான நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்படி என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் போடலாம். இதில் அந்த விஜய் வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த ரேணுகாவை கொண்டது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒருத்தர் சாட்சி சொல்கிறதுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது அவனை நெருங்கினவங்களாகவே இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதில் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதில் பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நிஷாவும் அந்த கதிரேசனும் இருந்துக்கிட்டு ஏற்கனவே அந்த விஜய் எப்படி பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கவங்க. இப்போ ராஜேஸ்வரியே கேட்டதுக்கப்புறம் அல்வா துண்டே அவங்க வாயில் லொக்குன்னு உழுதுன்னா அதை வேடான்னு சொல்லிடுவாங்க. இப்போ இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதனால் இந்த டீலிங்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ கோர்ட்டை கேஸ் போட்டுடுறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கிறாங்க ஜட்ஜு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு விசாரணைக்கு வந்த பிறகு விஜயால் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனைக்கு வராங்க. ஆனால் அங்கே பெரிய ஒரு இதுவே நடந்துருச்சு, ஒரு திருப்பம். அது என்னென்னா இந்த தெய்வ திருமகள் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் விக்ரம்காக அந்த குழந்தை ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் போடும் இல்லையா, அந்த லாஸ்ட் மினிட்ல போடுற அந்த இதனால கோர்ட்டில் இருக்கிற எல்லாருமே கண் கலங்கி அந்த குழந்தைய விக்ரம்கிட்டயே ஒப்படைச்சிருவாங்க. அப்படி மாதிரி தான் இந்த இதுலேயும் அந்த குழந்தை இருந்துக்கிட்டு டாடா அப்படின்னு சொல்லிட்டு உயிரையே விட்டுற அளவுக்கு துணிஞ்சு போய் அந்த டாடா மேலே ஏறி உட்காந்துக்கிறா. அதை பார்த்தா ஜட்ஜு கண் கலங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, இந்த விஜய் கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வாதாடினீங்க. ஆனால் கடைசியில் அந்த குழந்தை போய் விஜய் மேலே தான் ஏறி உட்காந்துருக்கு. அது டாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சுருக்க குழந்தை போய் இப்போ டாடா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. ஏன் தான் நீங்கள்லாம் இப்படி பேசுகிறீங்களோ தெரியல. ஒரு சின்ன குழந்தையோட விருப்பம் இல்லாமல் கண்டிப்பாக அந்த குழந்தைய வேறு யார் கூடயும் அனுப்ப முடியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு முழு விருப்பம் இல்லாத, சுயநினைவு இல்லாத அந்த நேரத்தில் அந்த குழந்தைய கண்டிப்பாக அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா இந்த குழந்தை என் கூட தான் இருக்கும், என் பொண்ணு என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாரு நம்ம விஜய். இந்த குழந்தைய எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். ரேணுகா இறந்தது ஒரு தற்செயலாக நடந்த விபத்து தானே தவிர மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் வராமே இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, ரேணுக்கு எங்களை விட்டு போயிட்டா. அதுக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக அதையே நினச்சிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் என் வெண்பாவுக்கும் எனக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு உறவு எங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நான் வெண்பாவை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் தவிர மற்றபடி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கல. அதுக்காக தான் வெண்பாவுக்கு பிடிச்ச மல்லியை கல்யாணம் பண்ணி வெண்பாவுக்கு ஒரு அம்மாவாக வச்சிருக்கேனே தவிர மற்றபடி எனக்கும் மல்லிகை எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வயிறு எரிச்சலில் நின்றுக்கிறாங்க இவங்க 3 பேரும். என்னையா வக்கீல், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வீணாக போச்சு. நம்ம அந்த விஜய்க்கு நாக் அவுட் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் மொத்த பேரையும் நாக் அவுட் பண்ணிட்டான். இதெல்லாம் சுத்தமாக சரியில்லை. எப்படியாச்சும் அடுத்த இயரிங்லேயோ அடுத்த கேஸோ ஏதோ ஒன்று மாற்றி போட்டு வெண்பா எங்கள் கூட அனுப்பலை. அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரேசன் மிரட்டின்னு இருக்கேன். சார், நீங்கள் நினச்ச மாதிரி நான் சட்டம் என்ன கொத்தவா இருக்கா அவரைக்காயா என்ன, நீங்கள் நினச்ச மாதிரி பிடிங்கிறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். அந்த விஜய்க்கு எதிரான ஆதாரத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் உங்கள் பக்கம் சாதகமாக முடிச்சு கொடுக்குறேன். அது வெறி சும்மா என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் பயங்கரமாக பேசி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.